தொண்டை கட்டி இருக்கு. தொண்டை கட்டிங்கதா? கைத்த தூக்கு. தொண்டை கட்டின நாக்கு நீட்டுங்க. பேச்சு வரல, நாக்குல தானே பேசுறேங்க. தூக்குறேன். கரெக்டா பார்த்து சொல்லுங்க. டேய். ஓ! யார் மீது அறியாமல் தெரியாமல் எங்க மோதிட்டாங்களே. ஏதோ தெரியாமல் அறியாமல் வந்து நீங்கள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், உங்களுடைய பெயர் என்ன? நான் இதே நாட்டை சேர்ந்தவர், இதே நாட்டை சேர்ந்தவர், ஏழ்மை குடியில் பிறந்தவர், உங்களுடைய பெயரோ அழகான பெயர். ஐயா, என்ன யாருன்னு கேட்டீங்களே, முதல்ல நீ யார்? நான் யாருங்க? இந்நாட்டு இளவரசர், என்னுடைய பெயரோ தனசேகர். என்ன பம்ப போச்சு? இந்நாட்டு இளவரசரா? இளவரசர் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறேன்னு மன்னிச்சிடுங்க. அளவி, நீ அயல்நாடு சென்றிருக்கிறீர்கள், எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறீர்கள், அவர் மீது வராத காதல் உன்னை பார்த்து உடனே வந்து விட்டது. ஆமா, என்ன சொல்ற? கட்டணத்தோட கோவிந்தா கோவிந்தா போன்றவர்களுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சீனிவாசன் பிபிடி ஆகாஷ் கிளினிக் நம்பர் 105 ரவிநாயக தெரு ரங்கா ஹோட்டல் எதிரில் போலூர் ரோட் சேட்பாட் 04181253168. நாளை நடத்துறாங்க. விருந்து போய் நாள் நடத்தணும் சொன்னாரு ஆசிரியர். 8 மணிக்கு வர சொன்னாரு. 6 மணிக்கு 5:05 வாங்க சொன்னாங்க. 7 மணி வரைக்கும் சுத்திக்கிறான் பாரு. நான் சுத்திக்கிறேன். ஆமா, இந்த என்ன இருக்கு? கை கால் குடிச்சோம். இந்த என்ன இருக்கு? தோள்பட்டவர். அந்த என்ன? வரவாதத்துக்கு. ஆமா, ஒரு மனுஷனுக்கு தேவையான முதல் எண்ணெய் இந்த எண்ணெய் தான். முக்கியமான எண்ணெய். ஆமா, அது எப்படி? நம்ம உடம்புல எந்த நோய் வச்சு தாங்க முடியலன்னு வச்சு வலி வேலையில தவிக்கும் பொழுது துடிக்கும் பொழுது அந்த எண்ணெய் ஊத்திக்கின்னு கொளுத்திக்கின்னு செத்து போடலாம். நம்ம இதான் மண்ணெண்ணெய். அந்த மண்ணெண்ணெய் எங்க மேல ஊத்தாத வாயா பல்லு ஊத்தி பிரச்சனை இருக்குதா? பேச முடியலங்க, தொண்டை கட்டி இருக்கு. தொண்டை கட்டிங்கதா? கைத்த தூக்கு. தொண்டை கட்டின நாக்கு நீட்டுங்க. பேச்சு வரல, நாக்குல தானே பேசுறேங்க. தூக்குறேன். கரெக்டா பார்த்து சொல்லுங்க. டேய். ஓ! பைத்தியக்காரன் என்னாச்சு காட்சி பைத்தியக்காரன் அக்கத்தானே பாத்துங்க. எனக்கு வந்து டோரி கண்ணு கீழே பார்த்தாதான் மேல அதனாலதான் பாத்துக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. கை வச்சாலே போயிடுங்க.
தொண்டையில் கிச்சி கிச்சி இருக்கு. ஐயா செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. போட்டு போட்டு என் கண் பார்வையே போச்சு. கண்ணு சரியா தெரியலையா? கண்ணுங்க அம்மையா? ஆமாங்க. இதுக்கு மருந்து நான் வச்சுக்கிறேன். மருந்து தெரியும். எல்லாம் வச்சு பீல் இருக்குதுங்க, பயில் இருக்குதுங்க. ஆனா கூட பொருள் எல்லாம் சேர்க்கணுமே. கூட இன்னும் மருந்துகள் சேர்த்தாதான் வேலை செய்யும். மார்க்கெட்டுக்கு போய் நேரம் மார்க்கெட்டுக்கு போறேன். கருவாட்டு ரத்தம் 1/4 லிட்டர் வாங்கி, கருவாட்டு ரத்தம் சரி. கொசு மூத்திரம் ஒரு 1/2 லிட்டர் வாங்கி, கொசு மூத்திரம் 1/2 லிட்டர். 2 தேத்தாந்து நைட் ஒரு 12 மணி குண்டால் போட்டு பேய்ஞ்சியா நைட்ல படுக்கும் போது 2 சொட்டு விட்டு படு கண்ணு புழுக்கு போட்டு. பெண்களே இப்படித்தான் ஆரம்பத்துல எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது நீங்க. அப்புறம் ஆம்பளைங்க நாங்க விட்டா கூட பெண்கள் நீங்க விட மாட்டீங்க. பெண்களுக்குன்னு ஆசையே இருக்காதா? ஏன் எதற்காக நம்மள வெறுத்த மாதிரி நடிச்சேன். என்ன ஒரு அனாதைங்க, சொந்த பந்தம் யாரு ஒரு அனாதைங்க. என்ன காதலிச்சு நீ கை விட்டுட்டா நான் கையில விட மாட்டேன். நான் கையில விட மாட்டேன். நான் நடுத்தல விட மாட்டேன். கை விட மாட்டேன். திடீர்னு கை விட மாட்டேன். கை விட மாட்டேன் ஒண்ணு நினைப்பாங்க. என்னங்க நான் பரம ஏழை, நீ பணக்காரா இருக்கிறீங்க, இந்நாட்டு இளவரசரா இருக்கிறீங்க, நான் ஏழைங்க. எனக்கு காதலிச்சு கை விட்டுட்டேன். என் நிலைமை என்ன வருது? கைவிட மாட்டேன். நம்பிக்கை வர வேண்டுமானால் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நான் மாலை மத்திய பொண்டாட்டி ஏத்துக்க. என்னங்க உன் மனைவி மாலதி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கை மனசார வாழ்க்கை ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். டாக்டர் அண்ணா அம்பேத்கருடைய பிறந்தநாள் நாடகம் வருத்தப்படாது. தயவுசெய்து யாரும் கல்யாணம் பண்ணி அடுத்த வரைக்கும் நம்ம சன்னியாசா வாழ்ந்துட்டு போயிடலாம். இடைவெளியிலே நமது ஆய்ப்பாடி சந்தை விடுதலை சிந்தி கட்சியில் சேர்ந்த அண்ணா நம் திருநாவுக்கரசு அன்புள்ளங்கள், திருநாவுக்கரசு அன்புள்ளங்கள் நம்முடைய ரோஜா நாடகமன்றத்தின் காமெடி புயல் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டு ரூபாய் 50 ரூபாயும், தம்பி பூவரசன் அவர்களை பாராட்டு ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு எதுவும் இல்லைங்க. ரொம்ப நாளா ஒரு ஆசை. எல்லாரும் நம்ம கிராமத்துல திருமணம் ஆகி போச்சு. யாரும் மொய் வைக்க வரலையா? மொய் வைக்கல, கவலைப்படாத. இளைஞர் எல்லாம் காத்துக்கிறாங்க நம்ம திருமணத்துக்கு மொய் எழுத. அப்படியா? குழந்தைங்க எடுக்கிறாங்க ஒரு பாக்கெட் திப்ப என்னங்க மொழி இல்லைங்க, மொழி இல்ல. ரொம்ப நாளா ஒரு ஆசை சொன்னேன். என்ன தெரியுமா? என்ன ஆசை? வண்டி மேல முத்தாடு போட்டுருக்காங்க. முத்தாடு மேல எனக்கு ஆசை. நம்ம லாஸ்ட் மாசம் சம்பளம் 15,000. அந்த முத்தாடு எனக்கு வேணும். அந்த முத்தாரத்தை குறைக்க விடாத போய் முடிங்க. அந்த முத்தாரை நாங்க ஒண்ணி நாங்க தாய் விட்டு எடுத்து வந்தாங்க. அரசாங்க சொத்து அவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி உரிமை எனக்கு இல்ல. உங்க பொண்ணோட தோணு எனக்கு அந்த முத்தாரை வேணும். உனக்கு எனக்கு முதலிரவு நடக்கணும்னா நீ நான் சந்தோஷமா இருக்கிறது நினைச்சா எனக்கு தேவை முத்தரம். அந்த முத்தரத்தோட வந்தா உனக்கு எனக்கு முதலிரவு இல்லைன்னா முடிவே இல்லை. அப்படியா? பழகிறேன். முத்தாரத்துக்கு கொண்டு வரேன். நீ 1 லிட்டர் பாலை வாங்கி துண்டை காய்ச்சி அதுல பாலா பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் போட்டு வை. முத்தாரத்தை உன் கையில ஒருத்தட்டு நான் வந்து பால் உனக்கு தேவை சந்தோஷமா. இதோட உன் குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாதுதான் இந்த திருமணம். என்ன ஆண்டு இருந்தா உன்னுடைய அண்ணி என் அண்ணனை பார்த்து செருப்புன்னு கேட்டிருப்பா. செருப்பு புரிய வைக்கத்தான் இந்த திருமணம். என் முட்டாளே முள்ள இருக்கணும், வயிறுத்தால இருக்கணும். ஒரு குடும்பத்தை உறவாடி பிரிக்கணும். உறவை வச்சு உன் குடும்பத்தை பிரிச்சு நடுத்த நினைக்கல. என் பேரு மாலதி இல்ல. மாலதி யாரு நினைச்ச
வழியில சிக்கணும் கூட மீண்டுடுவான். என் வழியில சிக்கனவன் இதோட நீ மீறி இந்த மாலதி எல்லாரும் இப்பதானே பாத்துக்கிறீங்க. இன்னும் போக போக பாருங்க. என் ரூட்டு